கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபை நிமித்தமாக மறுபடியுமாக நாம் ஒரு வாரத்திற்கு பின்பாக கூடி வந்து தேவனுடைய பரிசுத்தமான ஆராதனையில் பங்கு பெறும்படியாக தேவன் நமக்கு கிருபையை தந்திருக்கிறார். கிறிஸ்துவின் மூலம் தேவனுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி பாடத்துடைய தலைப்பு பார்த்திங்கன்னா மனித வேலைகளும் புது சிருஷ்டியின் வேலைகளும் அப்படிங்கிற தலைப்பின் கீழே ரீப்ரின்ஸ் பேஜ் நம்பர் 5758 பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த தலைப்பினுடைய விளக்கம் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆரம்பத்திலேயே நாம் ரட்சிப்படைவதற்கு சால்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நாம் ஒவ்வொருத்தருமே ரட்சிப்படைவதற்கு மனித வேலைகளும் சிலது தேவைப்படுது, புது சிருஷ்டியின் வேலைகளும் சிலது தேவைப்படுது. ஸோ மனித வேலைகள் என்னென்ன தேவைப்படுது, புது சிருஷ்டியின் வேலைகள் என்னென்ன தேவைப்படுது நம்முடைய ரட்சிப்புக்கு அப்படிங்கிறத ஒரு சிறிய பாடத்தின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமது வேலைன்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நேச்சுரல் மேன், நம்முடைய இயற்கையான தன்மையிலிருந்து நம்முடைய ரட்சிப்புக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் தேவனுடைய சித்தம், அந்த நியூ கிரியேஷன் நமக்குள்ளே என்ன செய்ய போகுது அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். இதுக்கு ஆதார வசனத்தை நம்ம வாசித்தோம், இதை மறுபடியும் நம்ம வாசிக்கலாம். இப்போ பிலிப்பியர் 2:13. பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறாய் இருக்கிறார். இந்த வசனத்துடைய கேள்வியை மட்டும் ஆரம்பத்தில் நம்ம வச்சுட்டு பதில் கடைசியாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நாம் ரட்சிப்படைகிறதுக்கு நாம காரணமா, தேவன் காரணமா? இவ்வளவு ஈஸியாக பதில் சொல்கிறீங்கன்னா அந்த பதில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது தெரியுமா? அதில் நாம் ரட்சிப்புக்குள்ளே போகிறதுக்கு நாம காரணமா, தேவன் காரணமா? நாம தான் காரணம். அப்போ தேவனுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அவர் இல்லைன்னா கூட நம்ம ரட்சிப்படைஞ்சிருவோம் அப்படியும் பதில் சொல்ல முடியாது. ரெண்டு பேருமே காரணம் என்று புத்திசாலித்தனமான பதில், பரவாயில்ல, ஏற்றுக்கொள்ள வேண்டிய பதில் தான். நான் ஒத்துக்கிறேன். நான் அதைத்தான் ரெண்டாக பிரிச்சிருக்கிறோம். நம்ம இயற்கையான நிலைமையிலிருந்து நம்ம என்ன செய்யணும், தேவன் புது சிருஷ்டியிலிருந்து வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாடத்தில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வசனம் நேச்சுரல் மேனுக்கு கிடையாது, இயற்கையான மனிதர்களுக்கு கிடையாது, பெயர் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த வார்த்தை கிடையாது. ஸோ இந்த வசனமே பெயர் கிறிஸ்தவர்கள் கிடையாது. எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இதே பிலிப்பியர் 2:12 ஒரு வசனத்துக்கு முன்னாடி போய் பார்த்தா அப்போஸ்தலனாகிய பவுல் யாரை சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே. ஸோ 13ஆம் வசனம் யாருக்கு பொருந்தும்னா, 12ஆம் வசனத்தில் யாருக்கு அட்ரஸ் பண்ணியிருக்காரோ அவங்களுக்கு தான் பொருந்தும். ஸோ இது உலகத்திற்கும் பெயர் கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தாது. மாறா யாருக்கு பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா, புது சிருஷ்டிகளாக அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் பொருந்தக்கூடிய ஒரு வசனம். அதில் ஒரு கேள்வி என்ன வந்துருச்சுன்னா, தேவன் தான் எல்லாத்தையும் உண்டு பண்ணார் இந்த வசனத்தில் இருக்குது. நல்லா கவனிச்சிங்கன்னா அப்படி தான் இருக்கும். தேவன் தான் நமக்குள்ள எதை உண்டு பண்ணுறாராமா? அப்போ நம்முடைய பாட்டு அங்கே ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது வசனத்தில் பார்க்குறப்ப. நம்முடைய பாட்டு ஒன்றுமே இல்லைங்க வசனத்தில். பாருங்கள், நல்லா பாருங்கள், நம்முடைய பாட்டு எதுவுமே இல்லை. விருப்பத்தையும் செய்கையும் யார் தான் உண்டு பண்ணுறா? அப்போ நமக்கு பாட்டு இல்லை, இதில் வசனத்தில் இல்லையே. இந்த வசனத்தில் இல்லை, வேற எங்கேயாவது இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த வசனத்தில் அப்படி தான் இருக்குது. இதனால தான் நம்ம பாடத்துக்குள்ளே போகிறோம். பொதுவாக உலக கிறிஸ்தவ ஜனங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, ரட்சிப்படையணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போ நீங்கள் என்ன பண்ணப்பட்டுருவீங்க. எல்லாருமே பாருங்கள், புதுசாக கிளாஸ்க்கு வரவங்கெல்லாம் நான் ரட்சிக்கப்பட்டு 2 வருஷம் ஆச்சும்பாங்க, நான் ரட்சிக்கப்பட்டு 3 வருஷம் ஆச்சும்பாங்க. ஆக்சுவலாக அவங்ககிட்ட அதை ரட்சிப்புன்னு என்னன்னு சொல்லி கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறது தான் ரட்சிப்புன்னு சொல்லுவாங்க. உண்மைதான். பாருங்க, அங்கே ஆங்கில வார்த்தை கூட நம்ம வாசிக்கலாம். பாருங்க, சகோதரர் 7ஆம் சபையின் தூதன் சொல்லக்கூடிய ரைட்டிங்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். The commonly accepted belief that a person is saved as soon as he becomes one of the Lord's people. அதாவது ஒரு மனுஷன் எப்போ ஏற்றுக்கொள்ளப்படுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போ ரட்சிக்கப்படுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கும் போதே அவங்க என்ன பண்ணப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படுறாங்கன்னு இருக்கு. இதே தான் கிறிஸ்தவ ஜனங்கள் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறாங்க. இது தப்புன்னு நம்ம சொல்லவே முடியாது. இட் இஸ் பார்ஷியலி அக்செப்டட்னு சகோதரர் சொல்கிறார். ஏன்னு கேட்டால், நாம் நீதிமான் ஆக்கப்படுறதா ரட்சிப்பினுடைய முதல் படி. அந்த நீதிமான் ஆக்கப்படுறதுக்கு எது முதல்ல தேவைன்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம், ரோமர் 5:1. ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். அப்ப நம்ம எதனால நீதிமான்கள் ஆக்கப்படுறோம்? அப்ப இந்த விசுவாசத்தை என்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் இயேசு கிறிஸ்து மேல வைக்கிறாங்களோ அன்னைக்கு என்ன ஆயிடுறாங்க, அவங்க நீதிமான் ஆயிடுறாங்க. நீதிமான்கிறது ரட்சிப்படையினுடைய முதல் ஸ்டெப்பு இல்லைங்களா? அப்ப நீதிமான் ஆயிடுறாங்க அப்படிங்கிறதுக்காக இது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. இது பார்ஷியல் அக்செப்டடு. அதுக்காக இது மட்டும்தான் ரட்சிப்படையதுக்கு வழின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏன் முடியாது? ஒருத்தர் இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சா அவர் ரட்சிக்கப்பட மாட்டார் நீங்க சொல்றீங்களா? இல்லை, ரட்சிக்கப்படுவார், அதுல மாற்றமே இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறது மாத்திரம் ரட்சிப்படைகிறதுக்குரிய வழி அல்ல அப்படிங்கிறத பாயிண்ட். அப்படின்னா வேற ஏதாவது விஷயம் இருக்கு. அது என்னங்கிறத சகோதரர் எழுதியிருக்கார், வாசிக்கலாம் பாருங்க. ஆனால் உண்மையான ரட்சிப்பை இன்னும் நாம் அடையவில்லை. ஆக்சுவலா இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது உண்மையான ரட்சிப்பை நம்ம என்ன பண்றது இல்ல,
அடைவதில்லை. முதலாம் உயிர்த்தெழுதலின் மறுரூபத்தை அடையும் வரை நாம் அதை அடைய முடியாது. அப்படின்னா ரட்சிப்புங்கிறது எப்ப? இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போதா அல்லது மரணத்திலையா? அப்ப இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது ரட்சிப்பு இல்லையா? இருக்கு. அது ரட்சிப்பின் ஆரம்பம். ஆனா ஆக்சுவலா ரட்சிப்பு எப்ப முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா மரணத்துல. ஏன்னு கேட்டா இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற எல்லாருமே அவங்க ரட்சிப்புக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஏன்னா இடையில என்ன ஆயிடுவாங்கன்னா சம்டைம்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டார்? எப்போ ஒருத்தர் ரட்சிக்கப்படுவான்? மத்தேயு 24:13. மத்தேயு 24:13 முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஸோ ஒரு கிளியர் டாக்டரினுடைய ஓவர்வியூ பார்த்துட்டோம். நான் உங்ககிட்ட கேள்வி அதை கேட்க போறேன், கரெக்டாக பதில் சொல்லுங்க. ரட்சிப்புங்கிறது எப்ப ஆரம்பிக்குது? யாரை விசுவாசிக்கும் போது? அப்ப இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது எது ஆரம்பிச்சிருது? ரட்சிப்பு. ரட்சிப்பு எப்ப முடியுது? எப்ப கன்ஃபார்ம் ஆகுது? மரணத்துல தான் கன்ஃபார்ம். அப்படின்னா ரட்சிப்புங்கிற விஷயம் நம்ம கிட்ட ஆரம்பிக்கிறதுல இருந்து மரணம் அடைகிற வரைக்கும் இடையில நாம அப்படியே இருந்தா ரட்சிப்பு கிடைச்சிருமா? அங்கே ஆரம்பிச்சிருது ரட்சிப்பு ஞானஸ்தானத்துல. மரணத்துல ரட்சிப்பு அடையிறோம், முடிவு பறிந்த நிலை நின்னா. அப்ப இது ரெண்டு கிடையில நம்ம அப்படியே இருந்தா ரட்சிப்பு கிடைக்குமா அல்லது வேற ஏதாவது செய்யணுமா? வேற ஏதாவது செய்யணும். என்ன செய்யணும் பிரதர்? என்ன மாறணும் பிரதர்? அப்படி கேட்டால் கரெக்டாக இருக்கும். என்ன மாறணும்? சரியான பதில் அதுதான். சகோதரர் தான் கொடுக்குறார். த சால்வேஷன் டு த ஹை காலிங், பரம அழைப்பின் பந்தய பொருள். த சால்வேஷன் டு த ஹை காலிங் இஸ் டு பி ஒர்க்ட் அவுட் பை த டெவலப்மெண்ட் ஆஃப் கேரக்டர். அப்போ இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற விசுவாசங்கிறது ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசமாக இருந்தால் கூட அது அப்போவே நம்ம அடையிறதில்ல, மரணத்தில் அடையிறோம். அப்போ ரட்சிப்புங்கிற விஷயம் ஞானஸ்தானத்தில் ஆரம்பித்து மரணத்தில் முடியணும்னா இது ரெண்டுக்கு இடையில நமக்குள்ள என்ன டெவலப் ஆகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரக்டர் டெவலப் ஆகணும். தமிழில் சொல்லப்போனால் குணலட்சணங்கள் என்ன ஆகணுங்க? வளர்ச்சி அடையணும். குணலட்சணங்கள் வளர்ச்சி அடையாமல் நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அடுத்த கேள்வி, இந்த குணலட்சணங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி டெவலப் ஆகுமா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டாங்க, ரட்சிப்பை ஆரம்பிச்சிட்டாங்க, ரட்சிப்பு இன்னும் முடிக்கல, இடையில குணலட்சணம் வளரணும். என்னுடைய கேள்வி, இந்த இடையில ரட்சிப்புக்குள்ளே வந்த எல்லாருக்குமே குணலட்சணங்கள் ஒரே மாதிரி டெவலப் ஆகுமா நான் கேட்குறேன். பதில் சரியாக வரல, கான்ஃபிடென்ட்டாக வரல. ஒரே மாதிரி டெவலப் ஆகுமா? கண்டிப்பாக ஆகாது. அப்படின்னா எத்தனை விதமாக டெவலப் ஆகும்? பல விதமாக. அருமையான பதிலுங்க. சகோதரர் சொல்கிறாரு 2 விதம் தான், இதை தவிர வர வாய்ப்பே இல்லைட்டார். அது என்னங்கிறத வாசிக்கலாம் பாருங்க. 2 தீமோத்தேயு 2:20-21. 2 தீமோத்தேயு 2:20-21 ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். நல்லா கவனிங்க, இது எல்லாமே கேரக்டர். இங்கே சொல்லக்கூடிய வெள்ளி, பொண்ணு, மரம், மண் எல்லாம் நம்முடைய கேரக்டர்ஸ். எதுக்கப்புறம் வளர கேரக்டர்னா நம்ம இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய கேரக்டர்ஸ். இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஒரே டைப்பாக வரும்னு சொல்லியிருக்காரா, 2 டைப்பாக வரும்னு சொல்லியிருக்காரா? அப்போஸ்தலனாகிய பவுல் 2 டைப். என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். சிலது கணத்துக்கும் சிலது கனவீனத்துக்கு. அப்போ கணத்துக்குன்னா இதில் என்னென்ன கேரக்டர்? இதில் பொன், வெள்ளி. கனவீனம்னா என்ன? மரம், மண். இது அப்படியே ஸ்கிரிப்சர்லாம் சொல்லுங்க. யார் இது 2 குரூப்பு? இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சு வந்தவங்க முடிவு பறிந்த நிலையில தான் ரட்சிக்கப்படுவான். அப்போ அந்த முடிவு பறிந்த நிலையை நிற்கிறதுக்குள்ள குணலட்சணம் டெவலப் ஆகணும். அந்த குணலட்சணம் ஒரே மாதிரி டெவலப் ஆகல, 2 மாதிரி டெவலப் ஆன்னு சொல்றாரு. ஒன்று கணத்துக்குரியவை, இன்னொன்று கனவீனத்துக்குரியவை. யார் யாருன்னு கேட்கறது? ஒன்று சபை, இன்னொன்று திரள் கூட்டம். அப்போ மிச்சமல்ல மிச்சமல்ல பூமிக்குரிய ஆசீர்வாதம். பாருங்க எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க. ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து உண்மையாக விசுவாசித்து ஆரம்பிக்கிற எல்லாத்துக்குமே ரட்சிப்புங்கிறது அடையிறதுக்கு 2 சாய்ஸ் தான் கேரக்டர் டெவலப்மெண்ட்டில். ஒன்று கணத்துக்குரிய பாத்திரம், இன்னொன்று கனவீனத்துக்குரிய பாத்திரம். ஒன்று சபை, இல்லாட்டி திரள் கூட்டம். இந்த 2ம் இல்லைன்னா வேற வாய்ப்பே கிடையாதுன்னு தான் சகோதரருடைய கருத்து. இது கிறிஸ்தவ ஜனங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகாது? பொருந்தாது. ஏன்னா அவங்க இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறது இல்லை. ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறது இல்லை. ஏன்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாது உங்களுக்கு. ஆனால் யாரும் தெரிஞ்சுட்டு விசுவாசிக்கிற நமக்கு கட்டாயமாக சொல்கிறேன், டெஃபினட்டாக 2 சாய்ஸ் தான். ட்ரினிட்டி சப்ஜெக்ட் கேட்டதுக்கு அப்புறமா அர்ப்பணிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் 2 சாய்ஸ் தான். ஒன்று சபை, இன்னொன்று திரள் கூட்டம். வாசிங்க இப்ப. கர்த்தருடன் உடன்படிக்கைக்குள் நுழைந்தவர்கள். இது உலக ஜனங்களுக்கு சூட் ஆகுது. கரெக்டுங்களா? கர்த்தருடன் உடன்படிக்கைக்குள் நுழைந்தவர்கள். தெய்வீக நிலையிலோ, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தெய்வீக நிலையிலோ
அல்லது அதற்கு அடுத்த நிலையிலோ அல்லது அதுக்கு அடுத்த நிலைமை. அடுத்த நிலைமைங்கிறது என்ன? அது தெய்வீக நிலைமை இல்ல, ஆனா ஆவிக்குரிய நிலைமை. அதான் திரள் கூட்டம். இந்த நிலையிலோ ஆவிக்குரிய சுபாவத்தை அடைய வேண்டும். ஆவிக்குரிய சுபாவத்தை அவர்கள் அடைய வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து இரண்டாம் மரணத்தில் மரிப்பார்கள். எல்லாவற்றையும் இழந்து என்ன பண்ணிடுவாங்க? இரண்டாம் மரணத்துக்குள்ள இப்ப சத்தமே வரவே வராது இங்கிருந்து எதுவுமே. பிகாஸ் உண்மையா சொல்றேன், இந்த சப்ஜெக்டுடைய கடைசியில் இந்த பாயிண்ட் சொல்றேன், இது உண்மையாலுமே இயேசு கிறிஸ்து விசுவாசிகளுக்கு மாத்திரம்தான். ஏதோ வந்துட்டோங்கிறதுக்காக பேப்டிசம் எடுத்து வாழக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு அல்ல அப்படிங்கிற தெளிவா நம்ம பார்க்கலாம். ஸோ செகண்ட் தான் ஒரே ஒரு சாய்ஸ். அடுத்தது தெய்வீக சுபாவத்தை அடைவதற்கான நமது அழைப்பின் ஒரே நம்பிக்கைக்கு நாம் அழைக்கப்பட்ட அருமையான பாயிண்ட் சொல்றேன். இது செகண்ட் தான் கொண்டு போய் விடுங்கிறதுக்கு என்ன பாயிண்ட் எடுத்து சகோதரர் வைக்கிறார்னா, நமக்கு அழைப்பு இல்லாம நம்ம விசுவாசிகளாக முடியாதுல்ல. அழைப்பு இல்லாம நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ள அவரை விசுவாசிச்சு நீதிமானாக்கப்பட்ட நிலைமைக்கு ரட்சிப்பை ஆரம்பிக்க முடியாதுல்ல. அழைப்பு இல்லாம முடியாதுல்ல. அப்ப அழைப்புங்கிறது ஒன்னா இருக்கிறப்ப எப்படி பிரைஸ் மட்டும் வேற வேற வரும்? வாய்ப்பே இல்லை. அழைப்புங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே அழைப்பு தான். அந்த அழைப்புக்கு என்ன பேருங்க? அந்த அழைப்புக்கு என்ன பேருன்னு கேட்டா பதில் வரமாட்டேங்குது. பரம அழைப்பு. அப்ப பரம அழைப்புன்னு எங்க போற அழைப்பு தான்? அப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், பூமிக்குரிய அழைப்புக்கு இயேசு கிறிஸ்து இப்படி கூப்பிடுவார் நம்மள? கட்டாயமே கிடையாது. அதே மாதிரி தான் அப்போஸ்தலன் இப்போ இன்னொரு இடத்துல சொல்றாரு, எபேசியர் 4:4. எபேசியர் 4:4-5 உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே எல்லாருக்கும் இது காமன். சத்தியத்துக்குள்ள எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இது காமனான விஷயம். உங்களுக்கு உண்டான ஒரே அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல. எல்லாரும் என்னை பாருங்க, நம்ம எல்லாரும் எந்த நம்பிக்கை எத்தனை நம்பிக்கை அழைக்கப்பட்டிருக்கோம்? ஒரே நம்பிக்கை. அது என்ன நம்பிக்கைங்க? பரம அழைப்பு. பரம அழைப்பு. ஒன்னு தெய்வீக சுபாவம், இன்னொன்னு அதற்கு அடுத்த சுபாவம். ஒன்னு சபை, இன்னொன்னு திரள் கூட்டம். இதை தவிர வேற சாய்ஸே கிடையாது நமக்கு. ஒரே சரீரமும் ஒரே ஆவியும். நம்ம எல்லாத்துக்கும் ஒரே சரீரம் தான், ஒரே ஆவியும் தான் உண்டு. அடுத்தது ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானம். சோ ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம். ஓகே. சோ இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஆக்சுவலா ரட்சிப்படைகிறதுனா என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு தியரி கண்டுபிடிச்சிட்டோம். கேள்வி இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன், கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா அடுத்த பாயிண்ட் நான் போறேன். ஒரு சகோதரன் ரட்சிப்படைவதற்கு முதல்ல அவர் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறது மட்டும் போதுமா? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சோன்னு ரட்சிப்பு முழுசா கிடைச்சிருமா அவருக்கு? எப்ப கிடைக்கும்? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படும். அப்படின்னு இதுக்கு ரெண்டு கிடையில அவனுக்குள்ள என்ன டெவலப் ஆகணும்? கேரக்டர் எத்தனை விதமா டெவலப் ஆகலாம்? ஒன்னு சபை, இன்னொன்னு திரள் கூட்டம். அதுக்கு பேர் ஒரே அழைப்பு. இப்ப கேள்வி என்ன, அப்ப நம்ம சபையா திரள் கூட்டமா மாறுறதுங்கிறது எதை பொறுத்து அமையுது? எதை பொறுத்து அமையுது? கேரக்டர். சூப்பர். அப்படின்னா நம்ம கேரக்டர் தான் நமக்கு முக்கியம். நம்முடைய கேரக்டர் தான் நமக்கு முக்கியம். அப்ப பரம அழைப்பின் பந்தய பொருளை பெறுவதற்கு நம்முடைய கேரக்டர் தான் முக்கியம். தலை ஆடல பாருங்க. இப்ப பரம அழைப்பின் பந்தய பொருளை பெறுவதற்கு நம்முடைய அப்ப நம்ம என்ன செய்யறோமோ அதை பொறுத்தா நம்முடைய வாழ்க்கை அமையும். கரெக்டுங்களா? ஆனா அப்போஸ்தலன் இப்போ இப்படி சொல்றாரு, இதுக்கு என்ன பண்றது? எபேசியர் 2:8-9 நல்ல வசனத்தை உள்வாங்கிக்கோங்க. நான் சொன்ன இப்ப பார்த்த விளக்கத்துக்கு கொஞ்சம் கான்ட்ராடிக்டரியா இருக்கு பாத்தீங்கன்னா. எபேசியர் 2:8-9 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். உண்மைதானே பேர்? நாம ரட்சிக்கப்பட்டோம். எதை வச்சு? இல்ல, நீங்க என்ன சொன்னீங்க? விசுவாசிச்சா என்ன வந்துருவான்? நம்ம ரட்சிப்புக்குள்ள வந்துருவோம்னு சொன்னோம். பவுல் சொல்றாரு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல. நம்ம ஒண்ணும் செய்யலையாமா? இவ்வளவு நேரம் பேசுனது பூரா அவுட்டு. இது உங்களால் உண்டானது அல்ல. புரியுதா என்ன சொல்றது உங்களுக்கு? இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய. அப்ப நம்ம பாட்டுல ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம பாட்டு ஒண்ணுமே இல்லை. இல்ல பாருங்க, அப்படிதான் சொல்றாரு. இது தேவனால் உண்டான ஈவு. ஈவுன்னா என்ன? ஈவோட நிறுத்திக்கோங்க, அதுக்கு மேல போகாதீங்க. கிஃப்ட். அப்ப தேவன் கொடுக்கிற கிஃப்ட்ல தான் நமக்கு அது கிடைக்குதுன்னா அப்ப நம்ம கேரக்டர் எங்க? அடுத்த வசனம். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு. ஒருத்தர் கூட என்ன பண்ணக்கூடாது? என் கேரக்டர்னால தான் நான் இப்படி வந்தேன்னு சொல்லி பெருமை பாராட்டாதபடிக்கு. இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. இது எதனால் உண்டானதல்ல? யாருடைய கிரியினால் உண்டானதல்ல? நம்முடைய கிரியினால் உண்டானது அல்ல. யாருடைய ஈவுனா? இப்ப சொல்லுங்க, நாம ரட்சிப்படைவதற்கு நம்ம பாட்டு முக்கியமா, தேவனுடைய பாட்டு முக்கியமா? இப்போ வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா, சப்ஜெக்டுடைய தலைப்பை கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டு பேர்த்துடைய பாட்டு முக்கியம் தான். யார் என்ன நினைச்சிடக்கூடாது, நான் தான் முக்கியம், நான் தான் காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை.
தேவனை நான் தான் காரணம் சொல்றதுக்கு வாய்ப்பும் இல்லை. ரெண்டு பேருமே வேலை செஞ்சா தான் ஒரு சகோதரன் ரட்சிப்படைய முடியும். இது புரிஞ்சு உங்களுக்கு? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் போலாமா? ஏன் என்னால் தேவன் இல்லாமல் ரட்சிப்புக்குள்ளே போக முடியாது? கொஸ்டின் கிளியரா இருக்கா? ஏன் என்னால் தேவன் இல்லாமல் ரட்சிப்புக்குள்ளே போக முடியாது? ஒரே பதில் சொல்ல, தேவனுடைய கிருபை. பட் அந்த கிருபை நமக்குள்ள எப்படி செயல்படுது? ஏன் கிருபை நமக்கு தேவை ரட்சிப்படைன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், தேவனுக்கு முன்னாடி நம்ம காமிக்கிற கேரக்டர் எல்லாம் தேவனுக்கு ஏற்புடையதாக இருக்கணும்ல. ரிப்பீட் பண்ணட்டுமா? நம்ம கேரக்டர் தான் முக்கியம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா? அந்த கேரக்டர்லாம் நம்ம காமிக்கலாம். ஆனால் யார் அதை ஏற்றுக்கணும்? யார் மார்க் போடணுதுக்கு? தேவன் மார்க் போடணும். ஸோ தேவன் மார்க் போட்டால் தான் நமக்கு அந்த வாய்ப்புனா, நம்முடைய கேரக்டர் தேவனுடைய பார்வையில் ஜெயிக்கணும்ல. அப்போ ஜெயிக்கணும்னா முதல்ல அந்த கேரக்டர் எப்படி டெவலப் ஆகும்னா, முதல் விஷயம் அது தேவனுக்கு முன்னாடி போய் நிற்கிற அளவுக்கு குவாலிஃபை ஆகணும். நம்முடைய கேரக்டர்ஸு தேவன்கிட்ட போய் கொடுத்து தேவனே மார்க் போடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு நம்முடைய கேரக்டர் முதல்ல குவாலிஃபை ஆகணும்ல. அந்த குவாலிஃபிகேஷன் நேச்சுரல் மேனா நமக்கு இருக்கா? ஒரு இயற்கையான மனிதனா இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறதுனால என்னுடைய கேரக்டரை கொண்டு தேவன்கிட்ட காமிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா, வாய்ப்பு இருக்கா? கட்டாயமே கிடையாது. ஏன் தெரியுமா? நேச்சுரல் மேனா தேவன் நம்மளை பார்த்து நம்முடைய கேரக்டரை ஏற்றுக்கொண்டார்னா, ஒரு சின்ன பழுது வந்துச்சுன்னா அப்பவே செத்து போயிடுவோம். நம்ம அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சகோதரர் எழுதுற ரொம்ப அருமையா வாசிக்கலாம் பாருங்க. தேவனுக்கு முன்பாக நாம் நீதிமானாக காண்பிப்பதற்குரிய கிரியை நடப்பிக்கும் சந்தர்ப்பம். வாசிக்கிறேன் பாருங்க. தேவனுக்கு முன்பாக நம்மை நாம் நீதிமானாக காண்பிக்க கேரக்டர் தானே முக்கியம். நீதிமானாக காண்பிக்க கிரி, அதான் கேரக்டர். நடப்பிக்கும் சந்தர்ப்பம், அவர் முன்னாடி போய் நிக்கிறதுக்கே நமக்கு சந்தர்ப்பம் இல்லை. அந்த சந்தர்ப்பம் நேச்சுரல் மேனா, இயற்கையான மனிதனா நமக்கு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா எழுதியிருப்பார் சகோதரர் அந்த பாயிண்ட. ஏன் இல்லைன்னா இப்ப வாசிங்க. God who is perfect. நம்ம யார்கிட்ட கொண்டு போய் நம்முடைய கேரக்டர் காமிக்க போறோமோ அவர் எப்படிப்பட்டவர்? பர்ஃபெக்ட்னா எப்படிங்கிறார்? பரிபூர்ணம் உள்ளவர். அவர் முன்னாடி எல்லாமே பழுதே இருக்காது. தீமையை பார்க்காத. அப்ப தீமையை பார்த்தாருன்னு என்ன ஆகும்? ஒன்னு அவருடைய கண்ணு போகணும், அல்லது தீமையை செய்யறவன் போகணும். அவர் போக மாட்டார், அவருடைய கண்ணு போகாது, தீமையை செஞ்சவன் காணாம போயிடுவான். அப்போ அவர் முன்னாடி போய் நிற்கணும்னா அதுக்கு ஒரு சில கேரக்டர் வேணும்ல. அதான் சொல்றாரு, God who is perfect is not pleased to receive anything imperfect. நம்ம என்ன கேரக்டர்ஸ் நம்ம காமிச்சாலும் அந்த கேரக்டர்ல ஒரு இம்பர்ஃபெக்ட்னஸ் கண்டிப்பா இருக்கும். அப்ப இம்பர்ஃபெக்ட்னஸ் கொண்டு போய் தேவன் கிட்ட என் கேரக்டர்னு காமிச்சா ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா முடிச்சது நம்ம வாய்ப்பு. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த இம்பர்ஃபெக்ட்னஸை எய்தர் ஒர்க்ஸ்னாலேயோ வேற விஷயத்தினாலேயோ காண்பிச்சா நாம ஃபெயில் ஆயிடுவோம். இல்லை பிரதர், நான் நேச்சுரல் மேனா இருந்துட்டேன், இயேசு கிறிஸ்து விசுவாசித்து முடிச்சதுக்கு அப்புறமா நான் கேரக்டரை கொண்டு போய் தேவன்கிட்ட காமிச்சிட்டேன்னா தேவன் எப்படி இருந்தாலும் என்னை ஏத்துக்குவாருன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ ஜனங்கள் அத்தனை பேருமே சபையாயிருவாங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மகா பாபிலோன் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவ ஜனங்களும் சபையாயிருவாங்க. ஏன்? அவங்களுக்கு ஏற்கனவே அந்த கேரக்டர் இருக்குது. என்ன கேரக்டர் இருக்குது? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது. அதுக்கு மேல நல்ல கேரக்டர் காமிக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா பிரதருங்க? பாபிலோன்ல நல்ல கேரக்டர் காமிக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? யாரும் தப்பா நினைச்சு கூடாது. அடுத்த கேள்வி, நம்மளை விட நல்ல கேரக்டர் காமிக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? இன்னும் அதிகமா தலையாடுது இப்ப இருக்காங்க. அப்படின்னு யோசிச்சு பாருங்க. யார் வேணாலும் கேரக்டர் கூட தேவன்கிட்ட காமிக்கலான்னு சொன்னா நமக்கு முன்னாடி அவங்க போயிடுவாங்க. புரியல உங்களுக்கு? அப்படின்னா எப்படித்தான் நம்ம தேவன்கிட்ட நம்முடைய கேரக்டரை கொண்டு போய் ரீச் பண்ணி பிரைஸ் வாங்குறது? அதுக்கு முதல் கண்டிஷன், நாம் நேச்சுரல் மேன்கிற கண்டிஷன் இருந்து த ஃபேமிலி ஆஃப் காடுக்குள்ள போகணும். நேச்சுரல் மேன்கிற கண்டிஷன் இருந்து, அதாவது இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற விசுவாசத்தை மட்டும் வச்சுட்டு பத்தாது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, தேவனுடைய குடும்பத்திற்குள் போக வேண்டும். தேவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கா? தேவனே ஒரு குடும்பம் சொல்லக்கூடாது. தேவனுக்கு குடும்பம் இருக்கான்னு கேட்கிறேன் நான் உங்களுக்கு. கட்டாயமா இருக்கு. வாசிக்கலாம் பாருங்க இப்ப. Until we have been accepted into God's family. Until, அதுவரை. எதுவரைனா தேவனுடைய குடும்பத்திற்குள் தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்ளும் வரை நீங்க என்ன பண்ணாலும் சரிங்க, அது தேவன் நம்மளை பரம அழைப்பு கூட்டிட்டு போற விஷயத்துக்கு குவாலிஃபிகேஷன் ஆகாது. அப்படி ஆகுனா கிறிஸ்தவ ஜனங்கள் நமக்கு முன்னாடி போயிடுவாங்க. புரிஞ்சவங்களுக்கு நான் சொல்றது? So until we have been accepted into God's family, no works, எந்த கிரியையும் எந்த கேரக்டரும், எப்பேற்பட்ட கேரக்டர் இருந்தாலும் சரிங்க, நீங்க 1000 பேருக்கு டெய்லி சாப்பாடு போட்டாலும் பரவாயில்லைங்க, உங்க சொத்தை பூரா வித்து மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் பரவாயில்லைங்க, நீங்க என்னன்னா கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைங்க, தேவனுடைய குடும்பத்துக்குள்ள வராம படக்கூடிய அந்த கேரக்டர்லாம் தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை.
அடுத்தது no works that we no works that we could do would be acceptable. வேற எந்த வேலையும் நாம செய்யறது தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக போய்விடும். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய குணலட்சணங்கள் மூலம் பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு எது முக்கியம்? நம்முடைய கேரக்டர் முக்கியம். நம்முடைய கேரக்டர் முக்கியங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய கேரக்டர் ஒரு நேச்சுரல் மேனாக இருந்து வெறும் பேப்டிசம் மட்டும் எடுத்துட்டு ரட்சிப்புக்குள்ள வந்துட்டேன்னு சொல்லிட்டு தேவன் கிட்ட நம்முடைய கேரக்டர் கொண்டே காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஏன் இல்ல? He is a perfect God. He expects the perfectness. அந்த பர்ஃபெக்ட்னஸ் நமக்குள்ள இல்லைன்னா ஃபெயில் ஆயிடுவோம். ஸோ தேவன் என்ன பண்றாருன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. எப்படின்னா, முதல்ல என் குடும்பத்துக்குள்ள நீங்க வாங்க. முதல்ல என் குடும்பத்துக்குள்ள நீங்க வாங்க. அடுத்த கேள்வி, தேவனுடைய குடும்பத்துக்குள்ள வரணும்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும். ஒரு குடும்பத்துக்குள்ள நம்ம போகணும்னு வச்சுக்கோங்க. நீங்க வேணா ட்ரை பண்றீங்களா? முடிச்சு மீட்டிங் முடிச்சு கீழே ஒரு வீடு இருக்குது, நேரம் உள்ள போயிட முடியுமா? ஆனா போகலாம். எப்போ போகலாம்? எப்போ போகலாம்? ஸ்வீட் வாங்கி போகலாம். அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் தெரிஞ்சா என்ன பண்ணிடலாம்? உள்ள போயிடலாம். அப்ப தேவனுடைய குடும்பத்துக்குள்ள போறதுக்கு நமக்கு தேவன் வாய்ப்பு கொடுக்குறாரு. அன்டில் அது யாராவது ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒருவேளை பக்கத்து வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அங்க இருக்கிற ஒரு நபர் ஏற்கனவே நமக்கு அறிமுகமானவர், நம்ம ஈஸியா போயிடலாம். அவர் நம்மளை எப்படி கூப்பிடுவாரு? அண்ணா, மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார் இல்லையா? ஒரு உறவு முறை இருக்கும். அந்த உறவு முறையை சொல்லி கூப்பிடாம அந்த வீட்டுக்குள்ள நம்ம போக முடியாது. ஆனா ஒன்ஸ் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டோம்னா யார் நம்மளை கூப்பிட்டாங்களோ அவர் நிமித்தம் மற்றவங்கள நம்மளை ஏற்றுக்குவாங்க. கரெக்டாக இல்லையா நான் சொல்றது? எல்லாரும் எப்படி இமேஜின் பண்றீங்க? பக்கத்து வீட்டுக்குள்ள போற மாதிரியே ஏற்றுக்குவாங்கல்ல? ஏற்றுக்க. அதே மாதிரி தேவனுடைய குடும்பத்துக்குள்ள போறதுக்கு யார் நம்மளை முதல்ல ஏற்றுக்கணும்? தவறு என்பது முற்றிலும் சரியான பதில். வாசிக்கலாம். கலாத்தியர் 4:6 பாருங்க எவ்வளவு வித்தியாசங்கள் இருப்பாரு நம்முடைய ஃபெய்த்ல. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடி முதல்ல அந்த குடும்பத்தில் நீங்க என்னவா மாறணும்? புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். நீங்க சொன்ன பதில் கரெக்ட். பட் குமாரனுடைய ஆவிங்கிறது கரெக்ட். பட் இந்த வாய்ப்பு யார் மூலமா தான் வருதுன்னா தேவன் தான். சோ தேவன் நம்மளை கூப்பிட்டு என்ன சொல்லணும்னா, என் குடும்பத்துக்குள்ள வர்றதுக்கு என்னை நீங்க அப்பான்னு கூப்பிடலான்னு சொல்லணும். கரெக்டா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொத்து எது சொல்லுங்க பார்க்கலாம்? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்ததிலே பெரிய சொத்து. நான் உங்களுக்கு சாய்ஸ் கொடுக்குறேன். ஆசரிப்பு கூடாரம், தேவன அப்பான்னு புத்திர சுவீகாரம். பவுல் எழுதியிருக்காரு பாருங்க, எவ்வளவு பெரிய சொத்து தெரியுமா? புத்திர சுவீகாரம். அந்த வாய்ப்பை தேவன் நம்ம கொடுத்து நம்ம அவர் அப்பான்னு கூப்பிடுற வாய்ப்பை கொடுத்துட்டாருன்னா இம்மீடியட்டா அந்த ஃபேமிலிக்குள்ள போயிடலாம். அந்த ஃபேமிலிக்குள்ள போயிட்டோம்னா இனிமேல் நம்ம யார் இல்லை. வாசிங்க எபேசியர் 2:19. எபேசியர் 2:19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல். எப்பேற்பட்ட விஷயம் இல்லையா? இனிமேல் நீங்க யார் இல்ல? அந்நியரும் பரதேசிகளுமா. இதெல்லாம் நம்ம யாருக்கு அப்ளை பண்றது? எத்தனை நாளா? உலக ஜனங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறது. அவங்க சத்தியத்துக்குள்ள வராம இருக்கிறப்ப எங்க இருக்கிறாங்க? ஆக்சுவலா இயேசு கிறிஸ்து விசுவாசி ஞானஸ்தானம் எடுத்து தேவனை அப்பான்னு கூப்பிடுற வாய்ப்பு இல்லாத ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் அந்நியரும் பரதேசிகள் தான். பட் தேவன் கொடுக்குறார் வாய்ப்பு, என்னை நீங்க கூப்பிடலாம், வாங்க, தைரியமா வாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆகிறோம்னா அந்நியரும் பரதேசிகளுமா இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. தேவனுடைய என்னவா மாறணும்? நம்ம வீட்டாருமாய் இருந்து. இந்த வாய்ப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நம்முடைய கேரக்டர்ஸை தேவன் கண்ணோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வாய்ப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தேவனுடைய குடும்பத்துக்குள்ள நம்ம இருக்கோம்னா நம்ம இஷ்டப்படி இருந்தோம்னா இருக்க முடியுமா? கொஸ்டின். தேவனுடைய குடும்பத்துக்குள்ள வந்துட்டோம், நம்முடைய இஷ்டப்படி இருக்க முடியுமாங்க? இருந்தா என்ன ஆகும்? ட்ரை பண்ணலாம். பக்கத்து வீட்டுக்கு போங்க, தெரிஞ்சவங்க மூலமா போய் நீங்க பாட்டுக்கு ஜாலியா நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டு நேராக அவங்க கிச்சனுக்குள்ள போய் ஏதோ ஒன்று எடுத்துட்டு அவங்களுக்கு தெரியாம சாப்பிட்டு அவங்க சாப்பிட்டு இருக்கிறத பிடிங்கி நம்ம சாப்பிட்டு எத்தனை நாள் தங்க போறேன்னு தெரியாம அங்க இருக்க முடியுமா? என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க மட்டும் சொல்லி ப்ரேயர் பண்ணுவாங்களா? உட்கார வச்சுறது பயங்கரமா இருக்குதுங்க. என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை விட்டு அப்ப தேவனுடைய வீட்டுக்குள்ள வரதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குல்ல, என்ன பண்ணணும் சொல்லுங்க? அந்த வீட்டுக்குள்ளேயே இல்லாம அங்கிருந்து நீங்க கேரக்டர் காமிக்காம ரட்சிப்புக்குள்ள போக முடியாது. ஸோ அந்த வீட்டுக்குள்ள வந்த நாம அந்த வீட்டுக்குள்ள என்ன செய்யணும்? எல்லாம் இப்படி இப்படி என்ன அர்த்தம்? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றதை நாங்கள் ஏற்றுக்கிறோங்கிற மாதிரி இருக்குது. ஆமா சொல்லுங்க, நீங்க என்ன என்ன செய்யணும்? கேரக்டர் காமிக்கணும். கரெக்ட், சூப்பர். கேரக்டர் காமிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராசஸ் இருக்கு. அது என்னங்கிற சகோதரர் ரொம்ப கிளியர் எழுதியிருக்காரு. வாசிக்கலாம் பாருங்க. ஆனால் நாம் கிரியைகளினால் அல்ல. இப்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறார். சால்வேஷன் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் கிரியைகளால் அல்ல, விசுவாசத்தினால் நமது பாவங்களுக்கான மன்னிப்பை பெற்று. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.
ரட்சிப்பினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். யாரை விசுவாசிக்கிற விசுவாசத்தினால? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் விசுவாசத்தினால ரட்சிப்புக்கு, பாவங்களை மன்னிப்பு பெறக்கூடிய மன்னிப்பை பெற்று எங்க வந்துட்டோம்? நம்ம நேரா அந்நீரும் பரதேசியமா இருந்து நம்ம எங்க வந்துட்டோம்? காட்ஸ் ஃபேமிலிக்குள்ள வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கிறது அடுத்தது. நெக்ஸ்ட், அர்ப்பணத்தினாலும். சரியான பாயிண்ட் அதாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது டெடிகேஷன், அர்ப்பணம். அர்ப்பணம் என்றால் என்ன? அருமையான பதில். மொழிபெயர்க்கிறதுல நம்மளை விட்டா யாருமே கிடையாதுங்க. அர்ப்பணம்னா ஒப்பு கொடுக்கிறது. ஒப்பு கொடுக்கிறதுனா என்னன்னு சிம்பிளா சொல்லுங்க பேர். இந்த வீட்டுக்குள்ள வந்து நான் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம், பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான். ஃபர்ஸ்ட் டெடிகேஷன். என்ன டெடிகேஷன் தெரியுமா? இந்த வீட்டுக்குள்ளே நான் இருக்கிறேங்க. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் ஏன் விருப்பத்தை செய்ய மாட்டேன், உங்க விருப்பத்தை செய்வேன். அந்த டெடிகேஷன். அந்த டெடிகேஷன் நம்ம மனசார கொடுத்துட்டோம்னா தேவன் என்ன பண்ணுவாராமா? நம்மை ஆவியில் ஜெனிப்பிப்பார். எல்லாரும் ஒரு சொல்லுங்க. இப்படித்தான் சொல்லுவாங்க. ஆங்கிறப்ப நல்லா பெருசா இருந்துச்சு, ஜெனிப்பிப்பாருங்கிறப்ப உள்ள போயிடுச்சு. ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் நடக்கும். சரி, இப்ப உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். ஆவியில் நாம் ஜெனிப்பிக்கப்பட நாம் என்ன செய்யணும், தேவன் என்ன செய்யணும்? அங்க பார்க்க கூடாதுல, என்னை பார்த்து சொல்லுங்க. ஆவியில் நம்ம ஜெனிப்பிக்கப்படணுமா வேண்டாமா? அது எங்க? அந்நிய பிரதேசம் இருக்கிறப்ப தேவனுடைய வீட்டுக்குள்ளையா? வீட்டுக்குள்ள வந்து என்ன செஞ்சா நடக்கும்? அர்ப்பணிக்கணும். யார் அர்ப்பணிக்கணும்? நம்மளை அர்ப்பணிக்கணும். தேவன் என்ன பண்ணுவார்? அதுக்கு பரிசுத்த ஆவி கொடுப்பார். ரெண்டு சேர்ந்து என்ன ஆகும்? ஒரு கரு உருவாகும். அந்த கரு உருவாகிற ப்ராசஸ்க்கு பேர் தான் ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல். இந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட பிறகுதான் நம்ம செய்யற ஒவ்வொரு கேரக்டரையும் தேவன் எடுத்து பார்ப்பார். அதுக்கு முன்னாடி பாப்பார் நினைச்சீங்கன்னா கிறிஸ்தவ ஜனங்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடுவாங்க. போக முடியாது. ஏன்னா இப்பதான் ஒரு இம்பர்ஃபெக்ட் மனுஷனால பர்ஃபெக்ட் காடு கிட்ட தன் கேரக்டரை காமிக்கிற ஒரு குணலட்சணத்தை பெற்றுக்கொள்கிறான். தொடர்ந்து முதல்ல வாசிங்க. இப்ப ஆனால் நாம் கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினால் நமது பாவங்களுக்கான மன்னிப்பை பெற்று அர்ப்பணத்தினாலும் ஆவியின் ஜெனிப்பித்தலினாலும். அர்ப்பணித்தல்ங்கிற ஒரு பாட்டு, தேவன் நம்ம கொடுக்கிறது ஆவியில் ஜெனிப்பித்தல் இன்னொரு பாட்டு. தேவனுடைய குமாரர்கள் ஆன பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம யாரா மாறுறோம்? தேவனுடைய குமாரரா மாறுறோம். இப்ப நம்ம தேவனை என்னன்னு சொல்லி கூப்பிடலாம்? அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். அடுத்தது, தேவனுக்கு பிரியமான வேலையை செய்வதற்குரிய காலம் வருகிறது. அதுக்கப்புறம் தான் தேவனுடைய பிரியமான வேலையை செய்வதற்குரிய காலம் வருகிறது. புரிஞ்ச பேர் உங்களுக்கு? இந்த பாயிண்ட் மட்டும் இல்லைன்னா, இங்க வந்து இதை செய்யாம நம்முடைய கேரக்டர் நம்ம காமிக்கினா தேவன் நம்மளை கூட்டிட்டு போயிடுவார் நினைச்சு பண்ணுனா, வெரி சிம்பிள். நாம நம்மளை பத்தி கேர் பண்ணாம மற்றவங்களை கேர் எடுத்தாலே போதும். நான் நம்மளை பற்றி கேர் பண்ணாமல் மற்றவங்களை கேர் எடுத்தால் போதும். உதாரணத்துக்கு இந்த உலகத்தில் மற்றவங்களை கேர் எடுத்தவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் மகான்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த மகான்களில் சில பேர் கிறிஸ்டின்ஸும் இருக்கிறாங்க. அவர்கள் மற்றவங்களை கேர் எடுத்தாங்கிற காரணத்துக்காக தேவன் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கான்னு கட்டாயமாக கிடையாது. அது ஒரு ஹெல்ப், அவ்வளோதான். அது ஒரு நல்ல கேரக்டர். பட் நல்ல கேரக்டர் எல்லாமே தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு பார்த்தா இல்லை. அது எப்போதான் ஏற்றுக்கொள்ளப்படும்னா தேவனுடைய வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான். புரிஞ்சு உங்களுக்கு? இப்போ என்ன யோசிக்கிறீங்க எனக்கு தெரியும். நம்ம தேவனுடைய வீட்டுக்குள்ளே வந்துட்டோமா இல்லையா? இந்த கொஸ்டின் கண்டிப்பாக நமக்குள்ளே வரணும். அர்ப்பணிப்பு இல்லாமல் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட முடியாது. ஆவியில் ஜெனிப்பிக்கப்படாமல் நம்ம எடுத்த ஞானஸ்தானத்துக்கு வேலிடிட்டி கிடையாது. ஞானஸ்தானத்துக்கு வேலிடிட்டி இல்லைன்னா ரட்சிப்பே ஆரம்பிக்கலனா ரட்சிப்பு முடியாது. இதுதான் நம்முடைய கண்டிஷன். ரைட்? சரி, தொடர்ந்து வாசிங்க. ஏனெனில் அப்பொழுது தேவனுடைய குடும்பத்தில் அங்கத்தினராக இருக்கிறோம். மேலும் இந்த ஜெனிப்பித்தலினால் இந்த ஜெனிப்பித்தல் ரெண்டு பேருடைய பங்கு இருக்கிறதுல, இந்த ஜெனிப்பித்ததினால் நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவி தன்னை காண்பிக்கவும் சில வேலைகளை செய்யவும் இப்பொழுது சந்தர்ப்பம் பெறுகிறது. இப்பதான் பரிசுத்த ஆவி என்ன பண்ணுதுன்னா, நமக்குள்ள சில வேலைகளை செய்யறதுக்கு என்ன கிடைக்குதாம்? அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. வேறு வார்த்தைகளில் சொல்வோமானால், ஒரு அபூர்ண மனிதனாக, நேச்சுரல் மேனா, ஒரு அபூர்ண மனிதனாக நமது ரட்சிப்புக்காக கிரியை நடப்பிக்க முடியாது, ஒரு காலம் முடியாது. அப்படி அது முடியும்னு சொன்னீங்கன்னா மற்ற எல்லா ஜனங்களும் பரலோகம் போறதுக்கு ஈஸியா வாய்ப்பு கிடைச்சிடும். அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இல்ல. காரணம் என்ன? அர்ப்பணிப்புங்கிற விஷயம் அவங்களுக்குள்ள இல்ல. நீங்களே சொல்லுங்க. நாம நம்மளை தேவனுக்கு அர்ப்பணிக்காம நம்ம செய்யற நல்ல விஷயம் பூரா தேவனுடைய பார்வையில் ஏன் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னா, தேவன் எதிர்பார்க்கிற முதல் கேரக்டரை நாம நம்மளை அர்ப்பணிக்கிறது தான். கரெக்ட்? தேவன் எதிர்பார்க்குற முதல் குட் கேரக்டர் நாம நம்மளை அர்ப்பணிக்கிறதா. இதை செய்யாம நீங்க மற்றவங்களுக்கு போய் என்ன செஞ்சாலும் அது தேவனுடைய பார்வையில் ஏற்புடையது அல்ல. ஸோ நம்ம எல்லாரும் இதை எடுத்துட்டோம்ல.
பதில் கான்ஃபிடண்ட்டாக வரலையே. இப்படி போட்டு திட்டிங்க, எப்படி வரும் பதில்? எடுத்தோமா இல்லையா? எடுத்துட்டோம். முதல் ஆரம்பம் என்னங்க பேர்? ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த். சூப்பர், கரெக்ட். ரெண்டாவது பேப்டிசம் எடுத்துக்க. ரெண்டாவது சூப்பர், டெடிகேஷன், சாக்ரிஃபைஸ். மூணாவது எல்லாத்தையும் மறக்கிறது, ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல். நாலாவது நான் ரட்சிப்படைய ப்ராசஸ் போட்டிருக்கேன். ரட்சிப்படையதுடைய ப்ராசஸ் போட்டிருக்கேன் பேர். 3 கரெக்டாக சொல்லிட்டீங்க. நாலாவது சூப்பர். அதுக்கப்புறம் கேரக்டர் காமிக்கணும். இந்த கேரக்டர் காமிக்கிறப்ப நம்ம எங்க வந்துடும் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய குடும்பத்திற்குள் வந்து விடுவோம். ரைட்? அப்படின்னா இந்த ஒரு ப்ராசஸ்குள்ள போகாம நாம் பரலோகம் போய் விடுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் சரியான ஒரு விஷயம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வரலாம். இப்போ நம்ம எப்படி பிரிக்க போறோம்னா, இந்த ப்ராசஸ் நம்முடைய வேலை எது, தேவனுடைய வேலை எது, நம்முடைய வேலை எது, புது சிஷ்யுடைய வேலை எது அப்படின்னு சொல்லி பிரிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்னா, தேவன் முதல்ல நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். என்ன வாய்ப்பு வாசிக்கலாம் பாருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நல்லா கவனிங்க. அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப கிளியரா சொல்றாரு. கடைசி லைன் மட்டும் வாசிங்க. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நல்லா கவனிங்க. நம்ம எல்லாரும் சொல்லிக்கலாம் அத. எல்லாவற்றையும் செய்ய நமக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. ஆனா ரட்சிப்புக்குள்ள போறதுக்கு எல்லாத்தையும் செய்ய புரிஞ்சா புரியல உங்களுக்கு? எல்லாவற்றையும் நமக்கு பலன் உண்டு. பலன் உண்டா இல்லையா? செய்யலாம், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் செய்யலாம். பட் ரட்சிப்புக்குள்ள போறதுக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது கூட ஒன்று ஆட் ஆகணும். அது என்னன்னா, என்னை பலப்படுத்துகிற அவர் இல்லாம நீங்க தேவனுடைய குடும்பத்துக்குள்ள போக முடியுமா பிரதர்? ஏன் முடியாது? ஏன் முடியாது? நாங்கள் படமே சொல்ல உங்களுக்கு கருத்து. ஏன் சொன்னதுன்னா, அவருடைய ஈடுபலியை விசுவாசிக்காம போக முடியாது. சூப்பர். அது மட்டும் இல்லை, அவருடைய ஈடுபலி என்ற சத்தியத்தின் மூலம் பாவிகளாக இருக்கக்கூடிய நாம பாவங்களார கழுவப்படுகிறோம். இந்த வெளிப்படுத்த விசேஷம் 1:6 ஒரு வசனம் இருக்கு. இருக்கக்கூடாது. ஓ, எல்லா பேசிக் சப்ஜெக்ட்லையும் படித்த வசனம். வெளிப்படுத்த விசேஷம் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. ஸ்டார்டிங் கொடுத்தா பாருங்க, எடுத்து பார்த்து சொல்லக்கூடாது. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து சொல்லுங்க. இப்ப நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார முதல்ல என்ன பண்ண, நம்மள கழுவிதான் இயேசு கிறிஸ்து மூலமா தேவன் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுக்குறார். ஸோ தேவனுடைய குடும்பத்துக்குள்ள வந்த உடனே நாம் ஒரு குழந்தை. இது ஒரு குழந்தை, இது ஒரு குழந்தை. கரெக்டுங்களா? இந்த குழந்தை எதுல பிறந்திருக்குது? மனுஷனால பிறக்கல, ஸ்திரீனிடத்தில் பிறக்கல. இந்த குழந்தை தேவனால் பிறந்தது. ஸோ தேவனால் பிறந்ததுனால இந்த குழந்தை தேவனுடைய குடும்பத்திற்குள் வந்து விட்டது. இதைத்தான் நம்முடைய ஆண்டவர் ரொம்ப கிளியரா நிக்கோதேமுட்ட சொன்னாரு. ஒரு தன் வாசிங்க. இப்ப யோவான் 3:5. யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். எல்லாரும் என்னை பாருங்க. ஒருத்தன் 2ல பிறக்கணும். இதை பேசிக் கேட்கறப்ப நம்ம வேற மாதிரி விளக்கம் கொடுப்போம். முதலாம் உயிர்த்தல்னு சொல்லுவோம். கிடையாது. ஆக்சுவல் மீனிங் இதுதான். ஒருவன் முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல எதுல பிறக்கணும்? ஜலத்துல பிறக்கணும். அதுக்கு பேர் என்ன? ஞானஸ்நானம். அடுத்து எதுல பிறக்கணும்? ஆவியில பிறக்கிறதுக்கு எங்க வரணும்? தேவனுடைய குடும்பத்துக்கு வந்து என்ன பண்ணணும்? அப்படியே உட்காந்துக்கணும், அர்ப்பணிக்கணும். கரெக்ட், அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? தேவன் நம்மள ஆவியில், அந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுறது தான் ஆவியினால் பிறவாவிட்டாலும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லி. இப்ப சப்ஜெக்ட்ல நம்ம எங்க நிக்கிறோம்னா, தேவனுடைய குடும்பத்துக்குள்ள வந்தாச்சு. நம்ம வந்தாச்சா பர்? இல்ல, சப்ஜெக்ட்ல வந்தாச்சு. நான் இங்க வந்தாச்சான்னு கேட்கல, சப்ஜெக்ட்ல வந்தாச்சு. வந்த அப்புறம் நம்ம எப்படி என்னவா இருக்கிறோம்? இப்ப நம்ம ஒரு குழந்தையா இருக்கிறோம். ஸோ இந்த குழந்தை எதெல்லாம் பிறந்திருக்கு? ஜலத்திலையும் பிறந்துருச்சு. இப்ப எங்க பிறக்கணும்? உயிர்த்தெழுதல பிறக்கணும். அப்படி பிறக்கணும். இந்த குழந்தை இந்த குடும்பத்துக்குள்ள உட்காந்து என்ன பண்ணணும்னா, தன்னுடைய வேலையை ஒழுங்கா செய்யும். இந்த குழந்தை இந்த குடும்பத்துக்குள்ள தன்னுடைய வேலையை ஒழுங்கா செஞ்சதுன்னா தேவன் அவருடைய வேலையை ஒழுங்கா செய்வார். 2 சேர்ந்தா தான் ரட்சிப்பு கன்ஃபார்ம். ஸோ நம்முடைய வேலை என்ன? அவர் பார்ட் ஆஃப் த ஒர்க். ரட்சிப்படைவதற்கு குழந்தை இந்த குடும்பத்துக்குள்ள வந்த நாம இந்த குடும்பத்துக்குள்ள செய்ய வேண்டியது செய்யாம தேவன் நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டார். ஸோ என்ன செய்யணும்? வாசிங்க. இப்ப ஒரு குழந்தையானது
தனது அங்க அசைவுகளை பெறும் வரை எப்படி பலம் பெறாதிருக்கிறதோ, ஒரு குழந்தை எப்படி இருக்கும் பிறந்த உடனே? ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் இருக்குமா? போய் அதை தூக்கிட்டு வருமா? சில குழந்தை ட்ரை பண்ணும் தூக்கிட்டு வரேன்ட்டு, பட் அதால் முடிகிறத தூக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன இல்லை? இப்போ பலன் இல்லை. ஸோ பலன் இல்லாதனால அங்கங்கள் எப்படி இருக்குது? வீக்காக இருக்குது. அந்த மாதிரி தான் நாமளும் ஆரம்பத்தில் உள்ள வரும்போது இருக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் எனக்கு இது நினச்சி பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. வரும்போது பயங்கர பலமாக இருக்கிறோம், வந்ததுக்கப்புறம் நடக்கிற சம்பவத்தை பார்த்து அப்படியே பலன் குறைஞ்சி போகுது. இது குழந்தைக்கான அர்த்தம் இல்லை, இது உடம்புல வந்து வியாதி. பட் ஆக்சுவலாக நம்ம குழந்தை தான் இல்லையா? ஸோ ஆரம்பத்தில் நம்ம இப்படி தான் இருப்போம். அடுத்து நெக்ஸ்ட். அதே போல புது சிருஷ்டியானது அதன் ஆரம்பத்தில் சுறுசுறுப்பாக இருக்கவோ, ஆரம்பத்தில் வந்த உடனே எப்படி இருக்காது? சுறுசுறுப்பாக இருக்கவோ, பலம் மற்றும் குணலட்சணத்தில் அபிவிருத்தி அடையாமலோ இருக்கிறது. இது தப்புன்னு சொல்லி தேவன் சொல்றதே இல்லை. எடுத்த உடனே ஒரு குழந்தைகிட்ட தேவன் எல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஸோ ஒரு டைம் கொடுக்குறாரு, பரவாயில்ல டைம் எடுத்துக்கோங்க, டைம் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட். நமது அர்ப்பணத்தின் போது, அதுதான் முக்கியங்க. நம்முடைய பாட்டு ரொம்ப முக்கியம் தான். நம்முடைய அர்ப்பணத்தின் போது, குழந்தையா இருந்தா கூட அந்த அர்ப்பணம் தான் ரொம்ப முக்கியம். அர்ப்பணத்தின் போது, கர்த்தரால் நாம் ஏற்றுக்கொள்ளப்படும் போது, கர்த்தரால் நாம் ஏற்றுக்கொள்ளப்படும் போது நாம் பரிசுத்த ஆவியை பெறுகிறோம். எதை பெற்றுக்கொள்கிறோம்? பரிசுத்த ஆவி என்பது என்ன? வல்லமை. யாருடைய வல்லமை? அப்ப தேவன் தன்னுடைய குழந்தைக்கு தன்னுடைய வல்லமை கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியை கொடுத்து. ஆனால் இந்த புது சிருஷ்டியின் வித்து நீண்ட நாட்களுக்கு அமைதியாக இருக்க முடியாது. வாங்கிட்டு அப்படியே சும்மா உட்கார்ந்து இருக்க கூடாது. இருக்க முடியாதா? அப்படி இருப்பாங்க, ஆனா இருக்க கூடாதுங்கிறதா டாக்டரின். அடுத்து நெக்ஸ்ட். அது உணவினாலும் சத்துள்ள ஆகாரத்தினாலும் வளர வேண்டும். ஃபுல்லா படிச்சதுக்கு அப்புறம் நான் கேள்வி கேட்கிறேன், நல்லா கவனிங்க. அது வளரணும். எதுல வளரணும்? எதுல வளரணும்? உணவினால். உணவு, சத்து. ஓகே, வளரணும். அடுத்தது. ஆரம்பத்தில் நாம் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருக்கிறோம். புது சிருஷ்டியாக நாம் பயிற்சி செய்வதன் மூலம் நாம் பலம் பெறுகிறோம். ஆனால் கொஸ்டின் படிச்சோம்ல, இதுல என்ன கண்டென்ட் இருக்கு தெரியுங்களா? இதுல திருப்பி சொல்லிடுறேன் உங்களுக்கு. நம்ம உள்ள குடும்பத்துக்குள்ள வரும்போது அதுக்கப்புறம் தான் காமிக்கிற கேரக்டர் தான் தேவனால் ஏற்புடையதாக இருக்கும். பட் உள்ள வரும்போது குழந்தையா இருக்கிறோம். குழந்தையா இருக்கிறப்ப நம்முடைய பார்ட் என்ன? வெரி கிளியர். நம்முடைய பாட்டை நம்ம செய்யாம தேவனுடைய பாட்டை தேவன் செய்ய முடியாது. நம்முடைய பார்ட் என்ன? இல்ல இல்ல, நல்ல நல்ல கவனிச்சுக்க கண்டுபிடிச்சிடலாம். ஒரே ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். அர்ப்பணம் ஏற்கனவே பார்த்தாச்சு. அர்ப்பணம் பண்ணதுனால குழந்தைய பிறந்திருக்கோம். வாஞ்சை. அப்போஸ்தலனாகிய பேதுரு சத்திய வசனத்தின் மேல தேவனுடைய நியூ கிரியேஷன் வாஞ்சியா இருக்கிறதுக்கு எந்த எக்ஸாம்பிள் எடுத்திருக்காரு பாருங்க. சின்ன குழந்தை. அந்த சின்ன குழந்தைக்கு எது மேலே வாஞ்சியாவே இருக்குமா? எப்பவுமே பால். அது ஆகாரம். என்ன ஆகாரம்? பால். பால் மேல குழந்தை எப்படி இருக்குமாமா? திருவசனம் என்ற களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் எப்படி இருப்பாங்களாம் அவங்க? வாஞ்சை. ஸோ ப்ளீஸ் கிவ் மீ த எக்ஸ்பிளனேஷன். வாட் இஸ் வாஞ்சை? வாஞ்சை என்றால் என்ன? வாஞ்சை தெரியாதா பாரு உங்களுக்கு? வாஞ்சை இல்ல, ஆர்வம். தமிழில் மொழிபெயர்ப்பதற்காக உங்களுக்கு அடுத்த ஒரு புக்கு நான் தரேன். வாஞ்சை என்றால் என்ன? பிராக்டிக்கலா சொல்லுங்க. வாஞ்சைன்னு என்ன? அதை மட்டும்தான் அது கிடைக்கும். சூப்பர், கரெக்ட். அது பேர் வேற வழி இல்லை குழந்தைக்கு. பட் நான் கேட்கறது, இதை ஒரு குழந்தை செய்யலினா தேவன் தன்னுடைய பாட்டை அந்த குழந்தைக்கு செய்ய மாட்டார். வாஞ்சை. வாட் இஸ் வாஞ்சை? எது மேல வாஞ்சை? பாருங்க, அதை முக்கியமா விட்டுருவேன். எது மேல வாஞ்சியா இருக்கணும்? வசனம் மேல வாஞ்சியா. வசனத்தின் மேல் வாஞ்சியா இருப்பது என்றால் என்ன? எக்ஸாம்பிள் தட்டும் உங்களுக்கு கோச் கூடாது யாரும். எக்ஸாம்பிள், நமக்கெல்லாம் யாராவது சபை மேலே யார் மேலே கோவம் வந்துருச்சுன்னா, சபை மேலே கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நான் சொல்லிட்டு தானே கேட்டேன் நான் உங்ககிட்ட. நமக்கு சபையில் யார் மேலேயோ அல்லது சபை மேலேயோ நம்ம கோவம் வந்துருச்சு, என்ன பண்ணுவோன்னு கேட்குறாங்க. அது வரைக்கும் வாரத்துக்கு 2 மீட்டிங் பண்ணுறதுங்க, 3 மீட்டிங்காக வருவோம். என்ன யோசிப்பேன் தெரியுமா? தேவனுக்கு நான் தண்டனை கொடுக்குறேன், சகோதரர்களுக்கு நான் தண்டனை கொடுக்குறேன்ட்டு மீட்டிங் கட் பண்ணி விட்டுறது. நீங்கள் மீட்டிங் கட் பண்ணுறதுனால யாருக்கு நஷ்டம்? வேர் இஸ் த வாஞ்சை? நீங்க குழந்தை. இந்த குழந்தைக்கு பால் வாஞ்சையா தான் இருக்கணும். அந்த வாஞ்சைய ஒரு குழந்தை கட் பண்ணது, அது குழந்தை இல்லை, அது வளர்ந்துருச்சு, குழந்தைய நடிக்குது. அது இன்னும் பிறக்கல, அது பழைய குழந்தையா இருக்குது. அந்த வாஞ்சையை கட் பண்ற ஒவ்வொருத்தரும், கட்டாயமா சொல்றேன், தேவன் கிட்ட போய் தேவனே என்னை காப்பாத்துங்கன்னு கேட்டா தேவன் சொல்லுவாரு, முதல்ல வாஞ்சையா இருங்க. ஐ வில் டூ மை பார்ட். பட் நீங்க உங்க பார்ட்டை பண்ணாம தேவன் தன்னுடைய பார்ட்டை பண்ண போறதுக்கு வாய்ப்பே இல்லை.
ஆனா இதே நிலைமையில் ஒரு குழந்தை என்ன பண்ண தெரியுமா? வாஞ்சை நிமித்தம் தன் வாழ்க்கையை விட்டுட்டு வரும். ஒரு குழந்தை வாழ்க்கையை விட்டுட்டு வரும். தன் பையனுடைய வாழ்க்கை, தன் கணவருடைய வாழ்க்கை, அல்லது தன் மனைவியினுடைய வாழ்க்கை, தன்னுடைய வீடு, தன்னுடைய சொந்தம், தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு வருது. பார்த்தீங்களா? அந்த குழந்தைக்கு இருக்கிறதா அங்க வாஞ்சை. அந்த வாஞ்சை எந்த குழந்தைக்கு இருக்குதோ அந்த குழந்தைக்குள்ள ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட ப்ராசஸ் பயங்கர growth இருக்கும். அவங்க செய்யற ஒவ்வொரு கேரக்டரையும் தேவன் என்ன சொல்லுவார்னா, இட் இஸ் a கேரக்டர் டெவலப்மெண்ட். இதை விட்டுட்டு நாம நம்மளை அர்ப்பணிக்காம மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் மட்டுமே நம்மளை காப்பாத்து நினைச்சிட்டு வாஞ்சை இல்லாம பேருக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தோம்னா, கட்டாயமா சொல்றேன், பேருக்கே தான் கடைசி வரைக்கும் வரணும். தேவன் நம்மிடத்தில் அவருடைய வேலையை செய்ய மாட்டார். நம்ம காமிக்கிற கேரக்டர் எதையுமே தேவன் ஏற்றுக்கொள்ற வகையில் இருக்கவே இருக்காது. ரைட்? ஸோ வாட் இஸ் வாஞ்சை? இப்படி பேசாமல் இருப்பது தான் வாஞ்சை. புரிஞ்சவங்களுக்கு? இதே மாதிரி எப்போ பேசாமல் இருக்கோம்னா, காரணம் சொல்கிறப்ப பேசாமல் இருக்கணும். ஏன் பிரதர் வரல? ஏன் சிஸ்டர் அதை செய்யலை? ஏன் நீங்கள் நேற்று அங்கே வரல? ஏன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் தேவனுக்காக செய்யலை? ஏன் பேர் நீங்கள் அந்த வேலையை நீங்கள் தப்பாக சரியாக செய்யாம விட்டீங்க? சிம்பிள் பதில், வாய்ப்பில்லைன்னு சொல்லவே முடியாது. எங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், காரணம் இல்லை பேர் எனக்கு இந்த வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு இப்படிப்பட்ட காரணம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அது ஒருத்தரும் சொல்ல முடியாது, உண்மையாக சொல்ல முடியாது. அந்த உண்மையாக சொல்ல முடியாமல் நிற்கிறப்ப, ஐயோ தேவன் நம்மளை நம்பி கொடுத்த வேலையாச்சேப்பா, இது நமக்காக தானேப்பா தேவன் இதை கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு மற்றதை தூக்கி வீசிட்டு வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற வாஞ்சை தான் இந்த சின்ன குழந்தைய கேரக்டர் காமிக்க வைக்கும். அந்த கேரக்டர் தான் தேவன் ரட்சிப்புக்கு கன்ஃபார்ம்னு சீல் குத்துவார். மற்ற எந்த விஷயத்தையும் நல்லதுன்னு எடுத்துக்குவார் தேவன். ரட்சிப்புக்கு இதை டிக் மார்க் போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படின்னு என்ன தெரியுமா பண்ணணும்? நம்ம வேலை செய்யணும். என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? எவ்வளோ ஸ்பீடாக வருது பாருங்க. வாய் வேலை செய்ய மாட்டேங்குது. இப்போ என்ன செய்யணும்? வேலை செய்யணும். யார் எதை வச்சு வேலை செய்யணும்? வாசிங்க. இப்போ புது சிருஷ்டியானது தனது பழைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு, புது சிருஷ்டியானது இப்போ எதை எடுத்துக்குது? பழைய சரீரம் எங்க இருக்கு? நம்முடைய மாம்சம். அதை எடுத்துக்கொண்டு அதை தனது வேலைக்காரனாக்குகிறது. திருப்பி ஒரு தடவை சொல்லுங்க. என்ன பேர் மீனிங் இருக்கு? புது சிருஷ்டி பழைய மாம்சத்தை வேலைக்காரனாக்குதா? எப்படி? இப்படி ஒரு திங்கிங் பண்ணி பார்க்கலாமா? இந்த மாம்சம் இப்போ நமக்கு இல்லை, புது சிருஷ்டி எப்படி வேலை செய்யும்? புது சிருஷ்டி எப்படி கேரக்டர் காமிக்கும்? அப்போ கேரக்டர் காமிக்கணும்னா தேவனுடைய குடும்பத்துக்குள்ள வந்ததுக்கப்புறம் எதை வச்சு தான் கேரக்டர் காமிக்கணும்? பழைய மனுஷன் வச்சுட்டான். எப்படின்னா இதை வேலைக்காரனாக்கி காமிக்கணும். என்ன அழகாக எழுதியிருக்காரு பாருங்க அவர். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. புது சிருஷ்டியானது தனது பழைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு அதை தனது வேலைக்காரனாக்குகிறது. பழைய சரீரமானது ஒரு பலியாக கொடுக்கப்பட்ட பிறகு சட்டப்பிரகாரம் அது மரித்திருக்கிறது. இதெல்லாம் வெள்ளிக்கிழமையே பார்த்தாச்சு. டெட் பாடிக்கு மேக்கப் போடுறது அது சட்டப்பிரகாரமாக மரித்திருக்கிறது. ஆனால் நாம் போதுமான அளவு விருத்தி அடைந்து உயிர்த்தெழுதலின் சரீரத்தை பெருமளவும் இங்கு நமது கிரியை செய்து முடிக்கப்படும் வரைக்கும் புதிய சரீரத்தின் உரிமையாக பழைய சரீரத்தை பெற்றிருக்கிறது. இப்ப சொல்லுங்க, ரியலாவே ஓல்டு மனுஷன், பழைய மனுஷன் யாருடைய ப்ராப்பர்ட்டி? சரியா கவனிக்கல நீங்க. அதான் விஷயம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. சரியா கவனிக்கல. பழைய மனுஷன் யாருடைய ப்ராப்பர்ட்டின்னு கேட்டேன் உங்களுக்கு. புது சிருஷ்டியுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு என்ன மீனிங்னா, ஓல்டு கிரியேஷன் இஸ் அ சர்வன்ட் டு நியூ கிரியேஷன். கரெக்ட்? இதை சர்வெண்ட்டாக வச்சுக்கிறதும் எஜமான வச்சுக்கிறது யாருக்கு எழுத இருக்குது? எத்தனை பேர் சர்வெண்ட்டாக வச்சுருக்கிறோம் அது தெரியும். எத்தனை பேர் பழைய மனுஷனை எஜமான வச்சிருக்கிறோம் அதுவும் நமக்கு தெரியும். பழைய சர்வெண்ட்டை எஜமான வச்சா தேவன் நமக்கு எஜமான் இல்லை. முடிவு பண்ணிடலாம் இப்பவே. தொடர்ந்து வாசிங்க. இப்போ இந்த அபூரண பழைய சரீரத்தை நாம் பெற்றிருப்பதனாலே அபூரண பழைய சரீரத்தை நாம் வேற வழி இல்லை, வச்சுதான் ஆகணும். பெற்றிருப்பதனாலே நாம் மாம்சத்தில் இருக்கும் வரை, எதுவரை மாம்சத்தில் இருக்கும் வரை கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தை அணிய வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அதனாலதான் நீதியின் வஸ்திரத்தை தேவன் போட்டு விடுறார். பாருங்க, தேவன் அவர் சைடில் எந்த குறையுமே வைக்கிறது இல்லைங்க. நம்ம பழைய மனுஷன் இல்லாமல் புது மனுஷனுடைய கேரக்டர் காமிக்க முடியாதுங்கிறதுனால பழைய மனுஷன் நமக்கு அடிமையாக கொடுத்துட்டு இதை எப்படி அடக்கி ஆடுறோன்னு பார்க்குறாரு. அட் த சேம் டைம் பழைய மனுஷன் நம்ம இருக்கிறத தேவன் பார்க்க முடியாதே. அதனால என்ன பண்ணுறாருன்னா அந்த பழைய மனுஷனுக்கு கிறிஸ்துங்கிற நீதியின் வஸ்திரத்தை போட்டு விட்டுறாரு. இதுக்கு மேலே இந்த உலகத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது பேர்.
இன்னும் சொல்ல போனேன், இதையே வச்சுட்டு நம்ம ஒழுங்காகலினா வேற எதை வச்சுட்டு ஒழுங்காக முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் லைன், ஓல்டு கிரியேஷன் இஸ் சர்வன்ட் டு நியூ கிரியேஷன். அடுத்தது, அவர் நியூ கிரியேஷன் இஸ் சர்வன்ட் டு த காட். எல்லாரும் ஒரு தடவை சொன்னா தான் அடுத்த பாயிண்ட் நான் போவேன். தமிழில் சொன்னாலும் சரி. நம்முடைய பழைய மனுஷன் புது மனுஷனுடைய வேலைக்காரன். அடுத்தது, நம்முடைய புது மனுஷன் தேவனுடைய வேலைக்காரன். அப்படின்னா தேவன் சொன்னா நம்முடைய நியூ கிரியேஷன் கேட்கணும். சொல்றேன் எஜமான் தான், தேவன் சொன்னா நம்முடைய நியூ கிரியேஷன் கேட்கணும். இப்ப தேவன் என்ன பண்றாரு, கேக்குங்கிற நம்பிக்கையோட நமக்கு சிந்தையை கொடுத்துட்டு புது கிரியேஷன் கொடுத்துட்டு நமக்குள்ள தேவன் வேலை செய்கிறார். அருமையான வார்த்தைங்க இது. த ஃபாதர் ஒர்க்ஸ் இன் அஸ். ஃபாதர் நமக்குள் வேலை செய்கிறார் as a new creature through Christ. அதாவது தேவன் டைரக்டா நமக்குள்ள வேலை செய்யறது இல்ல, தேவனுடைய சார்பா அவருடைய சிந்தையை கொடுத்து நமக்குள்ள வேலை செய்ய சொல்றார். இப்ப திருப்பி நான் கேட்கிற பதில் சொல்லுங்க, நமக்குள்ள தேவன் வேலை செய்யறாரா இல்லையா? எதன் மூலமா? பரிசுத்த ஆவியின் மூலமாவா? எதன் மூலமான்னு கேட்டா நம்முடைய புது சிருஷ்டியின் மூலமா. அடுத்த கேள்வி, நாம வேலை செய்யறோமா இல்லையா? எதன் மூலமா? கரெக்ட் சொல்லுங்க. பழைய மனுஷனை அடிமைப்படுத்துறது மூலமா. சூப்பர். அப்ப தேவன் நமக்கு என்ன பண்றாருன்னா புது சிருஷ்டியின் மூலம் நம்முடைய பழைய மாம்சத்தை அழிக்கிறதுக்கு நமக்குள்ள வேலை செய்கிறார். அவர் மட்டும் நமக்குள்ள வேலை செய்யலினா நம்மால் நம்முடைய பழைய மனுஷனை அழிக்க முடியாது. இதனால தான் ஆதார வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, விருப்பத்தையும் அவர் தான் உண்டாக்குறாரு, செய்கையும் அவர் தான் உண்டாக்குறாரு. புரியுதா உங்களுக்கு? வாசிங்க இப்ப பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். இப்ப யாரா மறுக்க முடியுமா? அதே நம்ம ஒன்றும் செய்யறதுல நான் சொல்லவே இல்லை. பட் தேவன் என்ன செய்யறாருன்னா நமக்குள்ள விருப்பத்தை உண்டு பண்றாரு, இன்னொன்னு செய்கையை உண்டு பண்றாரு. என்ன விருப்பத்தை உண்டு பண்றாரு நமக்குள்ள? இயேசு கிறிஸ்துவன் என்ன பண்ணு, விசுவாசி. அப்ப நீங்க என்ன நிலைமைக்கு வந்துருவீங்க? நீதிமானாக்கப்பட்ட நிலைமைக்கு வந்துருவீங்கன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் நம்மளை கழுவி வீட்டுக்குள்ள கூப்பிட்டுறாரு. அடுத்தது வந்ததுக்கு அப்புறம் நாம நம்மளை அர்ப்பணிக்கும் போது அப்படியே பரிசுத்தாவியை கொடுத்துறாரு. அந்த பரிசுத்தாவியை கொடுத்ததுக்கு அப்புறம் ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுறோம். அந்த பாயிண்ட்டை வச்சு தேவன் நமக்குள்ள வேலை செஞ்சு செய்கை செஞ்சு நம்முடைய பழைய மனுஷனை அழுக்கிறதுக்கு அவர் கேரண்டி கொடுக்குறாரு. ஸோ விருப்பத்தையும் அவர் தான் உண்டு பண்றாரு, செய்கையும் அவர் தான் உண்டு பண்றாரு. இதில் நம்முடைய வேலை என்ன? ஒரே லைனில் பதில் சொல்லிட்டீங்க, அடுத்த பாயிண்ட் போயிடுவேன். தேவன் தான் எல்லாத்தையும் செய்கிறார். நம்முடைய ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னு சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், வாஞ்சை. அந்த வாஞ்சை இல்லாமல் ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் கட்டாயமாக நமக்கு கிடைக்கும். சரி, அப்போ தேவனுடைய கிரேட் பார்ட் ஆஃப் ஒர்க் என்ன நமக்குள்ள? தேவனுடைய கிரேட் பார்ட் ஆஃப் ஒர்க் என்ன? உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். தேவனுடைய பெரிய வேலை நமக்குள்ள இயேசு கிறிஸ்து விசுவாசி ஆகிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கு. திருப்பி சொல்றேன், தேவனுடைய வேலை நமக்குள்ள இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருது, இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சதுக்கு அப்புறமா ஆரம்பிக்குது. இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடி. சரி, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறதுக்கு தேவன் நம்ம யாருன்னே தெரியறதுக்கு முன்னாடி, நமக்கு தேவன் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி, கரெக்டா இருக்கும் அப்படி சொன்னா? நமக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து யாருங்கிறத யார் நமக்கு வெளிப்படுத்தினா? எப்படி வெளிப்படுத்தினார்? வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். போதும் போதும். இதுல எனக்கு ரொம்ப சப்ஜெக்ட் தேவையான வார்த்தை மீட்கப்பட்டீர்கள். என்ன பட்டீர்கள்? எல்லாரும் ஒரு தடவை சொல்லுங்களேன். மீட்கப்பட்டீர்கள். யாரு மீட்கப்பட்டா? யாரு மீட்கப்பட்டா? நம்ம யார் மீட்டா? தேவன். யார் மூலமா மீட்டாரு? அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமா தேவன் நம்மளை மீட்டு எடுத்திருக்காருங்கிற விஷயம் சத்தியத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடி நமக்கு கண்டிப்பா தெரியவே தெரியாது. ஸோ தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய குமாரனுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால நம்மளை விலைக்கு வாங்கியிருக்கார். தெரியுமா உங்களுக்கு? தேவன் நம்மளை விலை கொடுத்து வாங்கியிருக்கார். அந்த வேலை என்ன தெரியுமா? குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலம் நம்மளை வாங்கியிருக்கார். சிம்பிளாக கேட்கணுமா கேள்வி? நம்மளாம் எப்படி கிறிஸ்தவர்களாக மாறணும்? பழைய லைஃப்க்கு போயிடலாம். மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, உங்களுக்கு முந்தின ஜென்ரேஷனில் கிறிஸ்டினாக மாறி இருக்கலாம் உங்கள் ஃபேமிலியில். பட் எவ்வளோ முன்னாடி போனீங்கனாலும் நம்ம எப்படி கிறிஸ்டினாக மாறணும்? கேட்டதில்லை இது வரைக்கும் யாருமே உங்களுக்கு?
பிறக்கிறப்ப எங்கள் அப்பா கிறிஸ்டின், நானும் ஒரு கிறிஸ்டின். ஆனால் சில பேர் இங்கே இருக்கிறவங்க வந்து பிறக்கிறப்ப வேற மதத்தில் கூட இருந்திருக்கலாம். கிறிஸ்டினை மாறினீங்களே, எப்படி பேர் மாறினீங்க? நம்ம சத்தியத்தை கேட்டால் மாறினீங்க? இல்லை, அதுக்கு முன்னாடியே மாறிட்டீங்க. எப்போ மாறினீங்க? ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் தெரிஞ்சு மாறிட்டீங்க. ஏசு கிறிஸ்து உங்களுக்கு யாருன்னு தெரியாது. அப்போ உங்க பேர் ராமசாமி குப்புசாமி தான் இருந்துச்சு, முன் குறிச்சிருக்காரு. இது ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டு பாயிண்ட். எப்படின்னா ஏதோ ஒரு வழியில் தேவன் பார்த்துட்டார், இங்கே ஒருத்தர் பிறந்திருக்கிறான், இந்த சகோதரி ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்க, இவங்க எனக்கு வேணும். நீங்கள் சொல்ல மாதிரி முன்குறித்தல் வேணும், எனக்கு இவங்க வேணும். ஆனால் இவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது, என் பையன் யாருன்னு தெரியாது. இவங்க என் குடும்பத்துக்குள்ளே வரணும், என் குடும்பத்துக்குள்ளே வந்து எனக்காக இவங்க தன்னை அர்ப்பணிக்கணும். நான் அதை பார்த்து அவங்களுக்கு பரிசுத்தாவி கொடுக்கணும், அதன் மூலம் அவங்க ரட்சிப்படையணும். ஃபஸ்ட்டு ப்ராசஸே தேவன் கிறிஸ்து யாருன்னு நமக்கு தெரியப்படுத்தணும். அவருடைய வேலை அப்போவே ஆரம்பிச்சிருச்சு. எப்படி தெரியுமா பண்ணாராமா? சகோதரர் சொன்ன இங்கிலீஷ் தான் தமிழில் மொழிபெயர்த்து போட்டிருக்கிறேன். ஏதாவது ஒரு பிரச்சனையின் மூலமாகவோ, அல்லது ஏதாவது ஒரு குடும்ப விழாவின் மூலமாகவோ, அல்லது நம்ம உடம்புல ஏற்பட்ட சுகவீனத்தின் மூலமாகவோ கண்டிப்பாக நம்ம கிறிஸ்து தெரிஞ்சிருப்போம். இதை யார் ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? தேவன் தான் ஏற்படுத்தியிருக்கார். வாசிங்க. இப்ப நமது வாழ்க்கையின் சூழ்நிலைகள், சம்பவங்கள், விவகாரங்கள் மூலம் முழு அர்ப்பணத்தின் மூலம் நாம் அவருடைய குழந்தைகளாக மாறுவதற்கான வழியை அவர் நமக்கு காட்டினார். ஆக்சுவலா என்ன பண்ணியிருக்காருன்னா, ஏதோ ஒரு சம்பவத்தின் மூலம் ஏதோ ஒரு இடத்துல நம்மளோ நம்முடைய முன்னோர்களோ அதுக்கு முன்னாடி இருந்தவங்களையோ கண்டிப்பா கிறிஸ்துவை யாருன்னு தெரிய வச்சிருக்காரு. ஏன் பிரதர், இன்னைக்கு நான் அர்ப்பணிக்க வேண்டாம், நீங்க அர்ப்பணிக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு 10 ஜெனரேஷனுக்கு முன்னாடியே தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா உங்களுடைய மூதாதையரை கிறிஸ்துவ தெரிய வச்சிருக்காரு. ஆனால் அந்த மூதாதையருக்கு கிறிஸ்துவ தெரிஞ்ச அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னா எனக்காகத்தான் என் குடும்பத்தை தேவன் கூப்பிட்டுருக்காரு. இதை இயேசு கிறிஸ்து கூப்பிட முடியாது. யார் தான் பண்ணணும்னா தேவன் தான் பண்ணணும். இதைத்தான் சகோதரர் என்ன சொல்கிறான்னா, ஆல் திஸ் இன் த ஒர்க் ஆஃப் காட். இது தேவனுடைய வேலை, இது கிறிஸ்து செய்ய முடியாது. தேவனுடைய வேலை. இட் இஸ் கால்டு இன் த ஸ்கிரிப்சர், இட் இஸ் கால்டு டிராயிங் அண்ட் காலிங். டிராயிங், இந்த டிராயிங் இல்லை, இந்த டிராயிங் அண்ட் காலிங். தமிழில் சொல்லுங்க. இழுத்துக்கொள்ளுதல், அழைத்துக் கொள்ளுதல். சூப்பர். இயேசு கிறிஸ்து ஒருத்தனை அழைத்துக் கொண்டால் அல்ல. வாசிங்க பார்க்கலாம். யோவான் 6:44. யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். ஸோ சார்ட்ல போடுறேன், கரெக்டாக சொல்லுங்க. இதை சார்ட் கரெக்டுங்களா? தேவனுடைய பெரிய வேலைங்கிறது கண்டுபிடிக்க போறப்ப ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே, ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த் நமக்கு ஏற்கனவே முடிஞ்சா? என்ன பதில் இது? முடிஞ்சிச்சா? முடிஞ்சு. டெடிகேஷன், சாக்ரிஃபைஸ் முடிஞ்சது போங்க, முடிஞ்சது. ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் முடிஞ்சது. அதுக்கப்புறம் எங்க வரணும்? கேரக்டர் காமிக்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடி தேவனுடைய வேலை ஆரம்பிச்சிருச்சு. புரிஞ்சா புரியல உங்களுக்கு? தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் இந்த ஸ்டேஜுக்கே ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. புரிஞ்சா உங்களுக்கு? அதுக்கப்புறம் தேவன் போட்டு இழுன்னு இழுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அது அப்புறம் பார்க்கலாம். இது தேவனுடைய முக்கியமான ஒரு வேலை. இதை கிறிஸ்துவும் செய்ய முடியாது, நாமளும் செய்ய முடியாது. அடுத்தது இந்த ஸ்டேஜுக்கு வந்து கேரக்டர் காமிக்கிறோம்ல. எப்ப தேவனுடைய குடும்பத்துக்குள்ள வந்து கேரக்டர் காமிக்கிறோம்ல, ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டா, அதுல தேவனுடைய வேலை என்ன? அதை கிறிஸ்துவ செய்ய முடியாது, நாமளும் செய்ய முடியாது. அதை கிறிஸ்துவ செய்ய முடியாது, நாமளும் செய்ய முடியாது. தேவன் மாத்திரம் செய்ய முடியும். அது என்ன வேலை? இதை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி ஏதாவது எங்கள் தாத்தா பாட்டி யாருக்கு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டார் தேவன் கிறிஸ்டினா. இங்கே தேவனை தெரிஞ்சு தானே வந்திருக்கோம், இங்கேயும் கேரக்டர் தானே காமிக்கிறோம். இங்கே என்ன வேலை தேவன் செய்ய போறார்? கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் எனக்கு ஒரு பேரபிள் ஞாபகத்துக்கு வருது. வாசிங்க. யோவான் 15:2. யோவான் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ? என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி. இந்த எண்ணில்னு பேசுறது யாரு? இயேசு கிறிஸ்து பேசுறார். எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். இந்த அவர் யார்? தேவன். அப்ப இயேசு கிறிஸ்து அவர் செய்யல, யார் செய்யறாரமா? தேவன். அவர் அதை அறுத்து போடுகிறார். சோ கொஸ்டினுக்கு வந்துடுறேன். அறுத்து போடுறாருங்கிறதுக்கு சரியான வார்த்தை என்ன? கட் பண்ணி போடுறாருல்ல, அதுக்கு பேர் என்னங்க? ப்ரூனிங். ஸோ ப்ரூனிங்னு அர்த்தம் ஏற்கனவே இருக்கிற செடி கனி இன்னும் நல்லா கொடுக்கறதுக்கு அதுக்கு தேவையான சூழ்நிலைகளை உருவாக்குவது. ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. டு கிவ் தம் ஆல் த எக்ஸ்பீரியன்சஸ்.
அவர்கள் நல்லா தேவனுக்கு கேரக்டர் காமிச்சிட்டு இருக்கிறப்ப, அவங்க தேவனுடைய குடும்பத்துக்குள் இருக்கிறப்ப, தேவன் அனுமதிக்கும் அனுபவங்கள் மூலமா அவர்கள் இன்னும் அதிக கனிகளை கொடுப்பார்கள். அதுக்கு பேர் தான் ப்ரூனிங். ஸோ அந்த சிச்சுவேஷனை, இந்த வேலையை, ப்ரூனிங்கை ஏன் கிறிஸ்து செய்ய முடியாது, ஏன் நாம செய்ய முடியாது? அதாவது நம்ம கனி கொடுக்கறதுக்குரிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துறது, அனுபவத்தை நம்ம கொடுக்கறது தேவன் தான் பண்ண முடியும். இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். என்னுடைய கேள்வி, இயேசு கிறிஸ்து சொல்லிட்டோம், நம்ம புரிஞ்சுக்கணும்ல, ஏன் எனக்குரிய அனுபவத்தை நான் ஏற்படுத்த முடியாது, ஏன் எனக்குரிய அனுபவத்தை கிறிஸ்து ஏற்படுத்த முடியாது? நீங்க சொல்ற கருத்தை நான் ஒத்துக்கிறேன். பிராக்டிகலா சொல்லுங்க, ஏன் கிறிஸ்து வாழ முடியாது, ஏன் நம்மளால முடியாது? ஆக மொத்தம் என்ன புரிஞ்சுதுன்னா, சில வேலைகளை நம்மளால தான் செய்ய முடியும், சில வேலைகளை தேவனால தான் செய்ய முடியும், சில வேலைகளை கிறிஸ்துவால தான் செய்ய முடியும். இது எல்லாம் செய்யணும்னா ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் நம்ம கீழ்ப்படியணும். ஏன் கிறிஸ்துவால செய்ய முடியாது? சிம்பிளா சொல்ல போனா, கிறிஸ்து இந்த திராட்சை தோட்டத்தில் என்னவாக இருக்கிறார்? செடி. செடி போய் ப்ரூனிங் பண்ண முடியாது. கிளியர்? செடியால என்ன பண்ண முடியாது? அப்ப செடியால ஒண்ணுமே பண்ண முடியாதா? செடியால நம்ம கனி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம்னா, சத்தை உரிச்சு கொடுக்கலாம். செடி சத்தை உரிச்சு கொடுக்கலாம், ஆனா செடி போய் ப்ரூனிங் பண்ண முடியாது. ஸோ கிறிஸ்துவால அந்த வேலை முடியாதுன்னா யாராலையும் முடியாது. ஏன்? அவரே சொல்லிட்டாரு அதே பேரபிள்ல, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியும். அப்ப இது யார் தான் பண்ணியானும்? நம்ம கிறிஸ்துவ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியும் தேவன் ஒர்க் பண்றாரு, அதுக்கப்புறமும் தேவன் நமக்கு ஒர்க் பண்றாரு. நமக்கு கொடுக்கப்படும் அனுபவங்கள் மூலமா தேவன் நம்மளை ப்ரூன் பண்ணி கொண்டிருக்கிறார். எங்கெங்கெல்லாம் நமக்கு அனுபவங்கள் கிடைக்கும், அழகா டைட்டில் கொடுத்திருக்கார், காட்ஸ் ஒர்க் இன் அஸ் இஸ் இன் ப்ராக்ரஸ். நமக்குள்ள தேவனுடைய வேலை நடந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கிறார். எப்படி தெரியுதா? காட் இஸ் ஒர்க்கிங். எப்படி தெரியும் நமக்கு தேவன் வேலை செய்யறாருட்டு? ஹி ஒர்க்ஸ் த்ரூ த வேர்ல்ட். உலகத்தின் மூலமா தேவன் நம்ம கிட்ட வேலை செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? வேற உலகத்தை விட்டு வெளியே வாங்கிட்டார்ல. வெளியே வாங்கன்னு சொன்னது எதுக்கு? அதோடைய டாக்டரின்ஸ் வந்து வெளியே வாங்க, பழக்க வழக்கத்தை வந்து வெளியே வாங்க. நீங்க வேணா போய் பாருங்க, உங்களுக்கு கேரக்டர் கற்றுக் கொடுக்கறதுக்கு 10 பேர் உங்க மேல வண்டி எடுத்து வந்து முட்டுவாங்க ரோட்ல. யார் அனுப்புறவங்கள? நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? வண்டியை முட்டவனை பிடிச்சி முட்டி அவனை, நமக்கு தெரியாது ப்ரூனிங் நடந்துட்டு இருக்குன்ட்டு. பாவம். நம்ம எதிர்த்தாப்புல வரவனை மன்னிக்க பழகிற வரைக்கும் முட்டிக்கிட்டே இருப்பாங்க நம்மளைய. கரெக்டாக நான் சொல்றது? ஏன் பாரு நம்மளை முட்டுறாங்க எல்லாருமே? சில பேர் சொல்ல என்னையே முட்டுறாங்க பாரு, ஏன் பாரு உங்களே முட்டுறாங்க? தேவன் அளவுகிட்ட தான் அனுபவிச்சிருக்காரு உங்க மேல. எப்படியா நீங்க மன்னிச்சாவன அவனை, கடைசியா ஒரு நாள் வேற வழி இல்லாம நம்மளை வந்து முட்டுறவனை பூரா மன்னிச்சு காமிச்சிட்டோம்னா, முட்டுறதை விட்டுட்டு இடிக்கிறத ஆரம்பிச்சிருவாரு. எப்படியோ அவரால் முட்டுவாரு, இடிப்பாரு, அடிப்பாரு, கொட்டுவாரு. எதுக்குன்னு கேட்டா ப்ரூனிங். இட்ஸ் கால்டு ப்ரூனிங். இப்போ சொல்லுங்க, எந்த அளவுக்கு நமக்கு டெஸ்ட் அதிகமாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தேவனை நேசிச்சிருக்கணும். தமிழ் இதை வாசிங்க, அப்புறம் நான் விளக்கம் சொல்றேன் உங்களுக்கு. நாம் கடவுளை நேசிப்பதின் விகிதத்தில் நம் அனுபவங்களிலிருந்து நன்மைகளை பெறுகிறோம். The experiences are directly proportional to the love of God. நல்லா தானே பேர் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தீங்க. அது இங்கிலீஷ் நல்லா இருக்குது. எந்த அளவுக்கு தேவன் நமக்கு சோதனை வேணும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் மேல அன்பு கூறுங்க. எப்படி? நல்ல அன்பு கூறுறவங்களுக்கு சீக்கிரம் கேரக்டர் வளர்றதுக்கு எல்லாத்த விட்டு முட்டை வைப்பார். நிறைய பேர் வந்து முட்டி சீக்கிரம் நீங்க மாறணுமா? இல்லை பாரு, நான் முட்டாமலே மாறிக்கிறேன், சந்தோஷம், அடுத்தது போயிடுவார். இதில் நீங்க பாஸ், நெக்ஸ்ட் கொட்டுறது அடுத்தது. ஸோ முட்டுவாங்க, கொட்டுவாங்க, திட்டுவாங்க. இதை பண்ணும்போது மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்க வேண்டியது. அப்படின்னு என்ன அர்த்தம்? பிதாவை பார்த்து சொல்கிறோம், நீங்கள் திராட்சை தோட்டத்தை வச்சுக்கோங்க, நான் சும்மா வந்துட்டு போயிட்டு இருக்கிறேன், என்னை ப்ரூவ் பண்ணுற வேலையில் நீங்கள் வச்சுக்காதீங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். தேவனுடைய வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு உட்கார்ந்தா கடைசி வரைக்கும் உட்காந்துருக்க வேண்டியதா, உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டியதா. அன்பான சகோதர சகோதரிகளே, இதற்கு ஒரு வசனம் கூறுக. எந்த அளவுக்கு தேவனை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அனுபவங்கள் கிடைக்கும். வசனம் கூறுக. இந்த வசனம் தானே பிரதர்? ரோமர் 8:28. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், இதெல்லாம் பார்த்தோம், ப்ராசஸ் பார்த்தோம். அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, யாருக்கு? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நான் திருப்பி கேட்கிறேன், சகலமுமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்னா நம்ம என்ன பண்ணணும்?
தேவனிடத்தில் அன்பு 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 என்று கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி அன்பு கூர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக டெவலப்மெண்ட் உண்டு. அந்த டெவலப்மெண்ட்டை தேவன் செய்யறதுக்கு தயங்க மாட்டார். யாராவது உண்மையாக சொல்லுங்க பார்க்கலாம், நான் என் வேலையை கரெக்டாக செஞ்சால் தேவன் என்கிட்ட வேலை செய்ய மாட்டார், நீங்கள் யாராவது நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. நம்முடைய பாட்டையே நம்ம ஒழுங்காக செய்யாமல் எப்படி தேவன் அவர் வேலையை செய்ய முடியும்? நம்ம ஆவியிலே ஜெனிப்பிக்கப்படாமல் நமக்கு ப்ரூனிங் பண்ண முடியுமா? புரிஞ்சா புரியல உங்களுக்கு? ஆவியில் ஜெனிப்பிக்கப்படவே இல்லை, எப்படி ப்ரூனிங் நடக்கும்? ப்ரூனிங் நடக்காது, கட்டிங் வேணால் நடக்குங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுத்துறவே கூடாது. ஸோ நேச்சுரல் மேனுடைய வேலை ஒரே ஒரு வேலை தான், என்ன தெரியுங்களா? திருவசனம் என்ற ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருக்கணும். அதை மட்டும் இருந்தோம்னா அதுக்கு முன்னாடியே தேவன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடறாரு. அர்ப்பணிக்க ஆரம்பித்தோம்னா அதுக்கு பின்னாடியும் தேவன் வேலை செய்கிறாரு. இதையெல்லாம் யார் மூலமாக செய்கிறாருன்னா இயேசு கிறிஸ்து மூலமாக செய்கிறாரு. யாருக்காக செய்கிறாருன்னா நமக்காக செய்கிறார். இதை விட இந்த உலகத்தில் நமக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் கிடையாது. அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.